வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்குது. வாக்குப்பதிவு நவம்பர் மாதம் 6, 11ன்னு சொல்லிட்டு 2 கட்டமா இருக்குது. முதல் கட்ட வேட்புமனு தாக்கல் எல்லாமே நிறைவடைந்துருச்சு. ஆனாலுமே அஃபிஷியலா இந்திய அலையன்ஸ்ல யார் எவ்வளவு தொகுதியில போட்டியிடுவாங்க அப்படின்றது சொல்லப்படாமலே இருந்தது. ஸோ அவர்களுக்குள்ளேவே மோதல் இருந்தது. ஸோ முதல்ல ஏஐஎம்ஐஎம் அசாதுதீன் ஒவைசி அவர் இந்திய அலையன்ஸ்குள்ள வர்றேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தாரு. ஆர்ஜேடியினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் கிட்ட இருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றதுனால அவர் ஒரு 100 இடங்களை போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அதனுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் அவரும் இந்திய அலையன்ஸ்ல வருவாரு. அவருக்கான ஒரு இடங்கள் அவர்கள் ஜார்க்கண்ட் பீகாரோட எல்லையை பகிர்ந்துக்கக்கூடிய அந்த எல்லையோர மாவட்டங்கள்ல மட்டும் போட்டியிடுவார்கள்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அவர்களுக்கும் அந்த இந்திய அலையன்ஸ்ல மகா கட்பந்தன்ல இடம் இல்லை அப்படின்றதுனால தனித்து போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறமா அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி இவர்களுக்குள்ள அந்த சீட் ஷேரிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது எல்லாரினுடைய பார்வையிலுமே தேஜஸ்வி யாதவ் தான் பிடி கொடுக்காம இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா லேட்டஸ்டான அப்டேட் படி பார்க்கும் பொழுது தேஜஸ்வி யாதவ் பல முறை காங்கிரஸை அணுகும் பொழுது காங்கிரஸ் கிட்ட இருந்து குறிப்பா ராகுல் காந்தி கிட்ட இருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனாலதான் அந்த சீட் ஷேரிங்ல ஒரு இழுத்தடிப்பு நடந்தது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் அங்க அதிகமான தொகுதிகளை எதிர்பார்த்ததுதான் காரணம். ஸோ அதுதான் தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளரா அறிவிக்காம இழுத்தடிச்சது. அண்ட் தொகுதி பங்கீட்லையும் இழுத்தடிப்பு நடந்தது அப்படின்றதுனால ஒரு கட்டத்துக்கு மேல தேஜஸ்வி யாதவ் அவருடைய கட்சி ஆர்ஜேடி போட்டியிடக்கூடிய 143 இடங்களை அறிவிச்சிட்டாரு அபிஷியலா. அதற்கப்புறமா காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுகள் இவர்களும் தனித்தனியா சீட்டை அறிவித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மொத்தமா இருக்கக்கூடிய 243 தொகுதியில மகா கட்பந்தன் அலையன்ஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 252 அப்படின்ற மாதிரி 9 இடங்கள் வரைக்கும் அதிகமா போட்டியிடுறாங்கன்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜேடி 143 இடத்துலையும் காங்கிரஸ் 61 இடத்துலையும் சிபிஐ கம்யூனிஸ்ட்ல எம்எல் 20 இடத்துலையும் சிபிஐ 9 இடத்துலையும் சிபிஎம் 4 இடத்துலையும் விஐபி 15 இடத்துலையும் போட்டிடுறாங்க. ஸோ இதுல நம்ம நேரடி மோதல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஜேடி அண்ட் காங்கிரஸ் இவர்கள் 4 இடத்துல மோதுறாங்க. ஷிகந்திரா, காஹல்கோவன், சுல்தான்கஞ்ச், வைஷாலி இந்த இடங்கள்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் நேரடியா மோதுறாங்க. அதே மாதிரி ஆர்ஜேடி வர்சஸ் விஐபி இந்த 2 கட்சிகளும் 2 இடத்துல மோதுறாங்க. சைன்பூர் அண்ட் பாபு பார்ஹி இந்த இடங்கள்ல விஐபி அண்ட் ஆர்ஜேடி மோதுறாங்க. அண்ட் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் பாச்வாரா, கார்கார், பீகார் ஷரீஃப், ராஜபாக்கர் இந்த இடங்கள்ல கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் நேரடியா மோதுறாங்க. ஓவராலா காங்கிரஸ ஆர்ஜேடி அண்ட் கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 8 இடங்கள்ல நேரடியா எதிர்க்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் லேட்டஸ்டான பீகார் தேர்தல் சம்பந்தமான அப்டேட்டா நம்ம பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் இவர்கள் மேல ஐஆர்சிடிசி ஊழல் இது சம்பந்தமான வழக்கும் கூட இந்த மாசம் கடைசியிலிருந்து தொடர்ந்து விசாரணைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. சீட் ஷேரிங்ல ஒரு இஷ்யூ இருந்தது. ஸோ அதை தாண்டி நேரடி மோதல் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இது எல்லாத்தையும் நாங்க வரக்கூடிய நாட்கள்ல சரி பண்ணுவோம் அப்படின்றதையும் மகா கட்பந்தன் அலையன்ஸ்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வரக்கூடிய நாட்கள்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தற்பொழுதைய நிலவரப்படி ஒரு 8 இடங்கள்ல காங்கிரஸை எதிர்த்து ஆர்ஜேடி அண்ட் கம்யூனிஸ்டுகள் போட்டியிடுறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.